அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 10/1/2025 காலை 7:30 மணி அளவில் இந்த அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். நேற்றைக்கு வங்கக்கடலின் தெற்கு மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த அந்த காற்று சுழற்சியானது மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி நகரத் தொடங்கிய ஒரு காரணத்தால் மற்றும் மாலத்தீவிற்கு மேற்கு புறமாக நீடிக்கும் அந்த ஒரு சுழற்சியின் காரணமாகவும் நேற்று நம்ம சொல்லியிருந்த அந்த காற்றின் போக்கானது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி வடகிழக்கு புறமாகவும் கிழக்கிலிருந்து அப்படி தென்கிழக்கு அந்த இருகாற்று இணைவு பூர்வமாக அப்படின்ற மாதிரி தென் கடலோர பகுதிகளில் அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு சூழ்நிலையால் நேற்று பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல நகரத் தொடங்கிய அந்த ஒரு காரணத்தாலேயே நமக்கு ஆங்காங்கே ஒரு இடங்களில் மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் தூறல் துளி அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையாக அப்படின்ற மாதிரி தெரிய தொடங்கிடுச்சு நேற்றே. அதே போல் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நேற்றையை விட சற்று கூடுதலாக அப்படின்ற மாதிரி மேக உற்பத்தி இருக்கக்கூடும். அவ்வப்போது வெப்ப உயர்வுக்கு பிறகு கடலோரங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களில் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. சாதக சூழ்நிலை, அதாவது ஒரு லேசான விதமான பாசிங் க்ளவுட்ஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு விவசாயிகளுக்கு ஒரு அச்சுறுத்தும் வகையில் ஓகே, அவங்க சொன்ன அந்த வானிலை அறிக்கையில் சில பேர் சொன்னாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் மழை வருதுன்னு ரொம்ப நாளாக அதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக போகிறது. ஓகே, இன்று அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் அடுத்தடுத்து இந்த நிகழ்வு முன்னேறி வரும் சூழ்நிலையில் கண்டிப்பாக 11 நாளை மதியத்திற்கு பிறகாகவோ அல்லது இரவு அப்படின்ற மாதிரி கடலோரங்களில் கண்டிப்பாக மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி தொடங்கும். 12ஆம் தேதி அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி இருக்க சூழ்நிலையில் கடலோரத்திலே அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வு முன்னேறி வருவது பொறுத்து உள்ள சீக்கிரம் அப்படின்ற மாதிரி அது முன்னேறும். ஓகே, இந்த மழைப்பொழிவானது வட மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அதில் அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு கனமழை அதாவது லேசான முதல் கனமழை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும். அவ்வப்போது அப்படியே படிப்படியாக அடுத்தடுத்த உள் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்கள், கடலோர பகுதிகள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவானது 13, 14 தேதிகளில் மேற்கு மாவட்டங்கள் வரைக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு முன்னேறி அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி கொடுக்கும். கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி கீழே தெற்கே பார்த்திங்கன்னா கரூர், நாமக்கல் அந்த போன்ற திருச்சிக்கு வடக்கு புறமாக உள்ள மாவட்டங்கள் மற்றும் இது போல் அப்படின்ற மாதிரி உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு பதிவாகிறதுக்கான வாய்ப்பும். தென் மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா வலுவான மழைப்பொழிவு அப்படின்றது 14, 15 தேதிகளில் வாய்ப்பாகும் அப்படின்ற மாதிரி. இது எந்த அளவுக்கு முன்னேறி வருதோ அதை பொறுத்து மழைப்பொழிவு டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனால் மழைப்பொழிவு இருக்கிறது அப்படின்றது 10 தேதிக்கு பிறகு களசூழல் மாறப்போகிறது அப்படின்றது நம்மளோட நிலைப்பாடாக இருந்தது. அப்படி அதன்படியே பார்த்திங்கன்னா இப்போ தற்பொழுதே இன்றைக்கே அந்த சூழல் நேற்றைக்கே தெரிய தொடங்கிடுச்சு. இன்றைக்கி அதை விட சற்று கூடுதலாக இருக்கும். படிப்படியாக அடுத்தடுத்த நாட்களிலும் அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வு இலங்கையிற்கு தெற்கு தென்கிழக்கு புறமாக அமைந்து அப்படின்ற மாதிரி குமரிக்கடல் வழியாக செல்லும் பொழுது அடுத்த நிகழ்வானது 17, 18 அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வு அப்படியே இது கூட இணைப்பாக அப்படின்ற மாதிரி இந்த காற்றை கிழக்கு காற்று அலைவுகளை அதிகமாக உள்ளீடு செய்து அப்படின்ற மாதிரி இருக்கிறதால மழைப்பொழிவானது அடுத்த நிகழ்விற்கும் பார்த்திங்கன்னா 17, 18 தேதிக்கு பிறகு அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் தெரிகிறது. அதாவது புதுச்சேரிக்கு தெற்கு புறமாக உள்ள மாவட்டங்களுக்கு அதிக மழை பொழிவு அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வாலையும் வட மாவட்டங்களில் உள் மாவட்டங்கள் அப்படின்ற கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு இந்த மழை பொழிவு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சற்று குறைவாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சென்னை அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல அந்த ஒரு சோன் அப்படின்ற மாதிரி அந்த வட மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் ஒரு மிதமான லேசானது அப்படின்ற வட உள் மாவட்டங்கள் ஒரு இடங்கள் அப்படின்னு இருக்கும். ஆனால் தெற்கு வர மற்றும் தென் மாவட்டங்களுக்கு ஒரு கனமழை, மிக கனமழை அப்படின்ற மாதிரி கூட, அதாவது தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு அப்படின்ற மாதிரி இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நாம் தென் மாவட்டங்களுக்கு இன்றும் மழைப்பொழிவே முடியவில்லை என்று சொன்னது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் உருவாகுது. அது எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி வரும்போது நமக்கு மழைப்பொழிவு நிறைய கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. ஓகே, அதுபோலவே இப்போ தற்பொழுது மழைப்பொழிவானது இருக்கிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகளும் வந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா எம்ஜிஓ காரணிகள் மத்திய பகுதிகளில் நமக்கு ஒரு சாதக சூழ்நிலை அமையும் அப்படின்ற எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலை இப்படி ஒரு சூழ்நிலைன்றது அமைய போகிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகளும் உருவானாலும் அது நிலநடுக்கோட்டு பகுதி 17க்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நிலநடுக்கோட்டு ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகள் அப்படின்ற மாதிரி செல்லுவோம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது எந்தளவுக்கு வடக்கு நோக்கி முன்னேறி வந்தாலுமே அப்படின்ற மாதிரி அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த 18, 19, 20 தேதிக்கு மேலே 20 தேதிக்கு, அதாவது 18, 19ன்றது நமக்கு மழைப்பொழிவு 21 தேதி வரைக்கும் நமக்கு அதாவது கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே வர நிகழ்வுகள் எப்படி இருக்குன்றதை நம்ம அதை பொறுத்திருந்து பார்க்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேற்கத்திய இடையூறின் காரணமாக தான் இப்போ கிழக்கு காற்றினோட சந்திப்புன்றது நமக்கு ஒரு அந்த காற்றின் போக்கை திசை மாற்றி நேற்றே சொல்லியிருப்போம் பார்த்தீங்க. காற்றின் போக்கை திசை மாற்றி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறதால வடகிழக்கு காற்று வட மாவட்டங்கள் ஒட்டிய பகுதிகளில் ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி சென்று இது பார்த்திங்கன்னா அப்படியே கிழக்கு காற்றை உள்ளீடு செய்து அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை அதிகரிக்க செய்யும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு. அதுபோலவே இப்போது 11, 12, 13, 14, 15 அதை மழை இங்கே பொங்கல் நாளில் குறுக்கிட செய்யும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மழைப்பொழிவு பரவலான ஒரு ஆங்காங்கே அப்படின்ற ஒரு மழைப்பொழிவுன்றது பார்த்திங்கன்னா 13 தேதிக்கு பிறகு அப்படின்ற மாதிரி தான் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் பரவலாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இந்த மழைப்பொழிவு
அவ்வப்போது ஆங்காங்கே அப்படி இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் ஒரு மழை சூழ்நிலை எப்படி சொல்கிறது, இந்த மேகமூட்டத்தோடு தூறல் துளி அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வப்போது வெயிலும் வரும். அது எந்த அளவுக்கு அப்புறம் வடகிழக்கு காற்று உள்ள அப்படின்ற மாதிரி நுழையிற பட்சத்தில், ஆனால் இது வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா வடகிழக்கு புறமாக அந்த உயரழுத்த பிடிகள் வந்து அப்படின்ற மாதிரி சென்று அந்த காற்றை வந்து குளிரலை காற்றை ஓரளவுக்கு அப்படின்ற மாதிரி வடக்கு நோக்கி செல்வதற்கான ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி தடுத்து நிறுத்தப்பட்ட சூழ்நிலையால் தான் நமக்கு மழைப்பொழிவானது அதிகரிக்க செய்யும் ஒரு வாய்ப்பாக ஏற்பட்டுள்ளது. இதுபோல் அடுத்தடுத்த நாட்களில் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நம்ம அப்பப்போ அப்டேட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். விவசாயிகளுக்கு முன்னறிவிப்பு இன்றைக்கு ஒரு அளவுக்கு மேகமூட்டத்தோடு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும், இன்றைக்கு அதிகபட்சமாக நாளை ஒரு நாள் அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு அதிகமாக இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், அந்த விவசாயத்தை சார்ந்த பணிகளை வந்து துரிதமாக மேற்கொண்டு முடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்குட்பட்டது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.